ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எப்படி வீட்லேயே ஈஸியாக ஒரு மினி வாக்யூம் கிளீனர் செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்த வாட்டர் கேன் வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம பாதியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம வாக்யூம் கிளீனர் செய்யறதுக்கு நமக்கு ஒரு மோட்டார் வேணும். நான் எடுத்த வாட்டர் கேன் சின்னமாக இருக்கணும்னா நான் கோட்லெஸ் மோட்டார் எடுத்திருக்கேன். இந்த மோட்டரை ஃபிட் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்குங்க. சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி பார்த்து பொறுமையாகவே ஹோல் போடுங்க. இப்போ வந்து நம்ம சென்டரில் ஹோல் போட்டாச்சு. இப்போ சைடில் ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல் போடணும். இப்போ வந்து நம்ம சுற்றி வந்து ஹோல் போட்டுக்கணும். சுற்றி ஹோல் போட்டாச்சு. நான் சென்டரில் வந்து மோட்டரை ஃபிட் பண்ணிடுங்க. மோட்டரை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க விங்கையும் மாட்டிடுங்க. இப்போ நம்ம மாட்டியாச்சு, விங்ஸையும் மாட்டியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண இன்னொரு பீஸில் வந்து நம்ம சின்னதாக ஒரு கிளாத் எடுத்து ஓட்டணும். நம்ம எடுத்துக்கிற கிளாத் வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கணும். திக்காக இருந்தால் அது நம்ம ஒரு யூஸ் ஆகாது நமக்கு. அந்த நம்ம கிளாத் வந்து சுற்றி ஒட்டி கட் பண்ணி எடுத்துருங்க தேவையில்லாத பீஸ்லாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த செஞ்ச அந்த 2 பீஸையுமே ஒரே வாட்டரிங் பீஸ் மாதிரி ஒட்டிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஒட்டியாச்சு. டேப் வச்சு நான் ஒட்டிட்டேன். அப்புறம் இந்த வாட்டர் கேன் மூடி எடுத்துக்கோங்க. மூடியிலேருந்து சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. வாக்கிங் கிளீனர் செய்யறதுக்கு இந்த மாதிரி டியூப் வேணும். நல்லா அட்ஜஸ்டபிள் மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்த அந்த டியூப் வந்து அந்த வாட்டர் கேன் மூடியில் வந்து மாட்டிடுங்க. மூடியோட மேல் நாப்பில் வச்சு மாட்டுங்க. அப்போ தான் நமக்கு அந்த வாட்டர் கேன் மூடி வந்து வாட்டர் கேனோட மாட்ட முடியும். உள்ளே வச்சு மாட்டினா அப்புறம் வாட்டர் கேன் மூடி வந்து மாட்ட முடியாது. இப்போ தான் நம்ம மேலாப்பில் வச்சாச்சு. நம்ம வச்ச வந்து க்ளூ கன் வச்சு ஒட்டிடுங்க. சுற்றி வந்து நம்ம காற்று லீக் ஆகாத மாதிரி க்ளூ கன் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ அதை ஒட்டியாச்சு. நம்ம அப்புறம் நம்ம மோட்டரை மாட்டினா அந்த மோட்ரு கலண்டு வராத மாதிரி அதையும் சுற்றி க்ளூ கன் வச்சு ஒட்டிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த மோட்டரையும் மாட்டியாச்சு. அப்புறம் நம்ம மாட்டி வச்ச அந்த வாட்டர் கேன் மூடி வந்து வாட்டர் கேனோட மாட்டிடுங்க. இப்போ அதையும் நம்ம மாட்டியாச்சு. அப்புறம் நான் வந்து ஒரு பேட்ரி எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த பேட்ரி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த பேட்ரி இல்லாமல் HW பேட்ரி இருந்தால் HW பேட்ரி கூட எடுத்துங்க. நம்ம எடுத்த பேட்ரி வந்து அந்த வாட்டர் கேனோட ஒட்டிடுங்க. அப்புறம் ஒரு சுவிட்ச் எடுத்து அதை சைடில் ஒட்டிடுங்க. இப்போ சைடில் ஒட்டியாச்சு. ஒயர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். பேட்டரியில் இருக்க ஒரு ஒயரையும் சுவிட்சில் இருக்க ஒரு ஒயரையும் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் சுவிட்சில் இருக்க ஒரு ஒயரையும் மோட்டாரில் இருக்க ஒரு ஒயரையும் கனெக்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து அதையும் கனெக்ஷன் பண்ணியாச்சு. அப்புறம் பேட்டரியில் இருக்க ஒரு ஒயரையும் மோட்டாரில் இருக்க ஒரு ஒயரையும் கனெக்ஷன் கொடுத்துருங்க. நம்ம கொடுத்துருக்க கனெக்ஷன் எப்படி இருக்கணும்னா காற்று வந்து வாட்டர் பின்னோக்கி தள்ளுற காற்று வர மாதிரி இருக்கணும். அதாவது காற்று வந்து அந்த ஹோல் நம்ம போட்ட சின்ன சின்ன ஹோல் சொல்லியே வெளியில் வர மாதிரி இருக்கணும் காற்று. அந்த மாதிரி உங்களுக்கு காற்று வரலன்னா நீங்கள் அதை மறுபடியும் மாற்றி கனெக்ஷன் கொடுத்துருங்க. போடும்போது கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணால் நல்லாவே ஒர்க் ஆகுது. அப்புறம் மேலே வந்து ஒரு பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் வச்சுக்கலாம். நான் ஒரு வேஸ்ட் வாட்டர் கேனில் இருக்கிறது தான் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நம்ம ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு. பார்த்தா தெரியும் அது நல்லாவே ஒர்க் ஆகிடுச்சு.
நம்ம வைக்க அது ஒழுங்காக க்ளீன் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணது எல்லாமே முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கும். நம்ம வேணும் கூட்டும் போது அதில் வாட்டர் கேன் முடியை கழட்டி கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.